கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. அப்ப நம்ம யோசிக்கிற யோசனை, எண்ணங்கள், சிந்தனைகள், மன விருப்பங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன் கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் உலகத்துக்குள்ள எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் எங்க போட்டு யோசிக்கிறாங்க? மனசுக்குள்ளதான் யோசிக்கிறாங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், இன்னுமாக வேலைக்கு போற குடும்பமா இருக்கலாம். கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 கால்குலேஷன், 1000 காரியங்கள், 1000 விதமான பாவங்கள் உலகத்துக்குள்ள செழிப்பா இருக்கு. வேத வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கு? அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி தியானிக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, நான் தேவ சித்தத்துக்குள்ள இருந்தா, நான் அவருக்கு பிரியமானபடி உண்மையா இருந்தா, நான் அவருடைய கற்பனையை கை கொண்டா, நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா, நான் அவருக்கு பிரியமானபடி உத்தமமா வாழ்ந்தா, செம்மையான வழியில நடந்தா, நான் தேவ சித்தத்துக்குள்ள இருந்தா, அவர் என் மன விருப்பத்தை எனக்கு நிறைவேற்றுவார். அப்ப நம்ம அப்படி யோசித்தால், ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது அது நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதை வேற மெத்தட்ல நம்ம தியானிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிக்கலா மாட்டிடுவோம். ஏன்னா இப்ப சில குடும்பத்துல ஒரு வசனத்தை பிடிச்சு தியானிப்பாங்க, அதை புரிந்து கொள்ற மெத்தட் இருக்கு. இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு நிறைய தேவை இருக்கு, என் குடும்பத்துக்கு நிறைய தேவை இருக்கு, என் வாழ்க்கைக்கு எனக்கு நிறைய தேவை இருக்கு. ஆனால் பரலோகத்துல தேவன் பார்ப்பாரு, இவனுக்கு இது கொடுத்தா கரெக்டா, இவன் பத்திரமா பார்த்துக்கிடுவானா? கர்த்தர் யோசிப்பார். ஒரு குடும்பத்திலே தேவன் எல்லாத்தையும் பார்த்துதான் சகல காரியத்திலுமே ஆசிரியப்பார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆவியில இருக்கானா, மாம்சத்துல இருக்கானா, என்ன யோசிக்கிறான்? நைட் நேரத்துல இணைந்திருக்கிறீங்க, கர்த்தரோட கிருபையினாலே கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி, என் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றணும் அப்படின்னா, என் இதயத்துக்குள்ளே என்னுடைய மன விருப்பம் எப்படி இருக்குன்னா, தேவனை சார்ந்து இருக்கணும். அப்பந்தான் நிறைவேற்றுவார். உலகத்துல ஒரு மாயான காரியமோ, பொய்யான காரியமோ, இல்ல தவறான காரியமோ, அசுத்தமான காரியமோ, அருவருப்பான காரியமோ, தீட்டான காரியமோ, எத்தனை காரியம் உலகத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய ஒரு இதயத்துக்குள்ளே உலகத்துக்குள்ள காரியம் தான் வச்சிருக்காங்க. அதான் பிரச்சனை. பிரச்சனை எங்கன்னு சொல்லி தெரிஞ்சாதானே நம்ம கரெக்டா துல்லியமா தூக்க முடியும். ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர் கையிலுமே செல்போன் இருக்கு. 4 பேர் என்ன பண்றாங்க? இஷ்டம் போல வாழ்வாங்க, இஷ்டம் போல யோசிப்பாங்க, இஷ்டம் போல கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போறது தான் 1000 காரியம் இருக்கு. செல்போன் எடுத்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்த்தாதான் 6 மணி நேரம் வேஸ்ட் ஆயிட்டு, அந்த 6 மணி நேரத்துல பைபிள் வாசித்துக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம், தியானிச்சிருக்கலாம். நைட்டு ஒரு குடும்பத்துல 8 மணிக்கு 7 மணிக்கு வீட்டுக்குள்ள வராங்க. நைட்டு படுத்துங்கிறது பார்த்தா 11 மணி, 12 மணி, 1 மணி, 2 மணி. அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்களா? குடும்ப ஜெபம் பண்ணாங்களா? தேவனை தேடினாங்களா? நன்றி சொன்னாங்களா? எத்தனை காரியம் நம்ம யோசித்து பார்க்கலாம். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தேன், கர்த்தர் என்னுடைய மன விருப்பத்தை எனக்கு தருவார், தந்தர்லி. அப்ப என் இதயத்துல நான் என்னெல்லாம் ஆலோசனை பண்றேன் அது எல்லாமே என் வாழ்க்கையில எனக்கு நிறைவேற்றி தருவார். ஒரு வாலிப பிள்ளை என்ன யோசிப்பா? எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வரணும், ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும். அந்த வாலிப மகள் எப்படி இருப்பா? தேவ சித்தத்துக்குள்ள நடந்துட்டு இருப்பா, ரட்சிக்கப்பட்டிருப்பா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருப்பா, நல்ல பைபிள் வாசிப்பா, நல்ல ஜெபம் பண்ணுவா. அந்த மகள் ஜெபம் பண்ணுவா, அப்பா நான் வாலிப பிள்ளையா இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும்ப்பா,
ரட்சிக்கப்பட்ட பையனா வேணும்ப்பா. தண்ணி அடிக்க கூடாது, தவறான தொடர்பு கூடாது, ஒரு நல்ல குடும்பமா வேணும், நல்ல மாமியார் வேணும், நல்ல குடும்பமா வேணும் சொல்லி ஒரு வாலிப மகன் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நமக்கு தெரியாது. அப்ப தேவன் பார்ப்பாரு. தேவன் என்ன பார்க்காரு? மன விருப்பம். இவருடைய மன விருப்பம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்ப்பாரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குடும்பத்துல ஒரு தாய் என்ன யோசிப்பாங்க? எனக்கு இன்னும் பிள்ளை இல்லப்பா, எனக்கு ஒரு குழந்தை தருவீங்களாப்பா, நான் உமக்காக வளர்த்து தருவேன்ப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு ஒரு குழந்தை வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி இரவும் பகலுமாக ஒரு தாய் ஜெபித்து கொண்டிருப்பா. உங்களுக்கு ஒரு சாட்சி வேணா சொல்லட்டா? நான் ஒரு வியாபாரி, நான் ஒரு துன்மார்க்கன், நான் ஒரு பாவி, நான் ஒரு அக்கிரமக்காரன், எனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியன்னா எனக்கு அர்த்தம் தெரியாது, கிறிஸ்டியன் அப்படின்னா அர்த்தம் தெரியாது, வேதக்காரன்னா அர்த்தம் தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன், நான் ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், நற்கன் எடுக்கிற பையன்தான், வீட்டில் நல்ல டிவி பார்ப்பேன், நல்ல படம் பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன், எல்லாம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில ஒரு மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் கொடுத்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சொந்த வீடெல்லாம் விற்று நடு ரோட்டுக்கு வந்தேன். ஆனா என் மனைவி வீட்டில் ஒருத்தி இருந்தா தெரியுமா? 5 வருஷம் சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா. அவளுடைய ஜெபம் என்னைக்கு கேட்கப்பட்டதோ, எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணுனானோ அவன் வீட்டுல தற்கொலை பண்ணி செத்துட்டான், சூசைட் அட்டன். அதே நேரத்துல எந்த மனுஷனால பாதிக்கப்பட்டனோ கர்த்தரனை வெளியில கொண்டு வந்தார். என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நான் எவ்வளவு தூரம் தள்ளி போனனோ என்னை தூக்கி எடுத்தார், என்னை மீட்டு எடுத்தார், என்னை பரிசுத்தப்படுத்தினார், அபிஷேகம் பண்ணினார், வரங்கள் தந்தார், கனிகள் தந்தார், முழு நேர ஊழியமா செய்து கிருபை தந்தார். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா அப்படின்னா, எங்க அம்மா ஜெபம் பண்ணியிருக்காங்க. இப்ப எங்க அம்மா இல்ல, உயிரோட இல்லை. என் மனைவி ஜெபம் பண்ணியிருக்காங்க. மனைவிலாம் ஒரு நாள் ஜெபம் பண்ணல, 5 வருஷம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவார். இன்னைக்கு உங்க முன்பாக ரவிராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும், ஆனா என் முகத்தை நீங்க பார்த்ததில்லை. ஆனால் இதுக்கு பின்னாடி ஜெபம் பண்ண ஒரு நபர் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு வசனம் பேசும்போது நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம எப்படி வாழ்றோம்னு சொல்லி அழகா சின்ன பிள்ளைக்கு கதை பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் தப்பா வாழ்ந்துட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நானே இருக்கிறேன், கர்த்தரை விட்டு தள்ளி போனா நான் தேவன்ட்ட அடி வாங்கிட்டு இருப்பேன். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனா என் இதயத்துல ஒரு பயம் இருக்கும். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போறேனே, எனக்கு மீட்பு கிடைக்குமா, என்னை மன்னிப்பாரா, என் பாவத்தை மன்னிப்பாரா, என் அக்கிரமத்தை மன்னிப்பாரா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றேனே, என்னை மன்னிப்பாரா, என்னை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி என் இருதயம் துடிக்கும். என்ன காரணம்? 24 மணி நேரம் தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறேன்னா பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இப்போ இந்த செய்தியை கேட்குறீங்க, உங்க இருதயம் தேவனோட கனெக்டிங்ல இருக்கா? உங்க இருதயம் தேவனுடைய நினைவா இருக்கா? அப்படிலாம் இருக்கும்போது நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த மன விருப்பம் பார்ப்பாரு, தேவன் பார்ப்பாரு. மன விருப்பம் பார்க்கும்போது அது உலகத்துள்ள காரியமா இருக்கா, ஒரு பொருள் மேல இருக்கா, ஒரு நபர் மேல இருக்கா, ஃப்ரெண்டு மேல இருக்கா, என்னத்தை உட்கார்ந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவன் பார்ப்பாரு. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி. அப்ப நமக்கு தரணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தேவன்கிட்ட கேட்கிறோம், அது ரொம்ப யோசிக்கணும். என் வாழ்க்கையில 2016 ஒரு 40 நாள் பாஸ்டிங் போட்டு முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது நான் மிஷனரியா போகணும்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினாலே உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி அழகா தந்திருக்காரு. கர்த்தருடைய கிருபையினாலே உயிர் பிச்சை போட்டிருக்காரு, கிருபை தந்திருக்காரு, குடும்பமா வச்சிருக்காரு, 2024 உயிரோட வச்சிருக்காரு. நான் 2016 ஜெபம் பண்ணேன். எப்படி ஜெபம் பண்ணேன்? நான் வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு 50-55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டேன். நான் மறுபடியும் வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணல,
நான் நடுரோட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணல, நான் கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணல, வீடெல்லாம் வித்துட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணல. நான் பண்ணன ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? நான் மிஷினரியா போகணும். நான் 24 மணி நேரம் உலகத்துக்கு வேலை பார்க்க கூடாது, நான் பரலோகத்துக்கு வேலை பார்க்கணும். ஏன்னா எனக்கு வேலை பார்க்க ரொம்ப பிடிக்கும். ரவிராஜுக்கு என்ன பிடிக்கும்னா வேலை பார்க்க பிடிக்கும். நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். கர்த்தருடைய கிருபைனாலே என் இருதயத்துல நான் நல்லது யோசித்தனா தீமை யோசித்தனா எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 2016 பண்ண ஜெபம் இன்னைக்கு வரைய உயிர் பிச்சை போட்டிருக்காரு. காரணம் என்ன? என் இருதயத்துல நான் என்ன யோசிக்கிறேன், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி. அப்ப என் இருதயத்துல நான் என்ன யோசிக்கிறோம் அதை தரணும் எனக்கு. அதை உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ரொம்ப ஆசைப்பட்டேன். கோடி கணக்குல பரலோகத்துக்கு ஆத்துமா கொண்டு வரணும், பரலோகத்துக்கு கொண்டு வரணும். அவ்வளவுதான். பரலோகத்துக்கு வரும்போது சும்மா கையை வீசிட்டு போகக்கூடாது. நான் பரலோகத்துக்கு போகும்போது நிறைய ஆத்துமாவோட போன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சொத்து சேர்க்கணும் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. தேவனுக்காக 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 அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு பைபிள் ரொம்ப வாசிக்க தெரியாது, ரொம்ப ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு ரொம்ப விவரம் தெரியாது. ஏன்னா நான் 11 வயசுல வேலைக்கு போனால. ஆனா உயிர் பிச்சை போட்டாரு, கிருபை தந்தாரு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அழகா எழுதப்பட்டிருக்கு உமது மன விருப்பம். அப்ப என் மன விருப்பம் என்னவா இருந்துச்சு? ஆத்துமா பாரமா இருந்துச்சு. சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு பாரமா இருந்துச்சு. அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி ஆசையா இருந்துச்சு. ஏன்னா நான் கெட்டு போய் வம்பா போயிட்டோம்ல, நான் நாசமா போயிருந்தேன். பொய் பேசினால் நாசம் அடைவார்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. என் வாழ்க்கையில என் மனைவிட்ட போய் பேசுவேன், வியாபாரத்துல போய் பேசுவேன், கடன் கொடுக்கணும் நான் போய் பேசுவேன், கொடுக்க முடியல நான் போய் பேசுவேன், கடன் வாங்க போய் பேசுவேன். வியாபாரத்துல இருக்கும்போது டெய்லி நிறைய போய் பேசுவேன். வேதம் சொல்லி பொய் பேசினால் நாசம் அடைவார்கள். என் வாழ்க்கையில நான் நாசமா இருந்தேன். இதெல்லாம் பைபிள் சட்டம். அழிந்து போன ஒரு நபரை தூக்கி எடுத்தார். தேவ சித்தத்துக்குள்ள கொஞ்சோண்டு எப்படியாவது எதையாவது செஞ்சுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அந்த மன விருப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். உங்க முன்பாக நிப்பாட்டியிருக்கிறார். உமக்கு தந்தர்லி சுவிசேஷம் அறிவின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்ப்பா. இன்னைக்கு வரையும் ஜீவனை தந்திருக்காரு. என்ன அர்த்தம்? தேவன் பாப்பார் இவன் இதயத்துல என்ன வச்சிருக்கான். உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏன் ஆலோசனை என்னவா இருந்துச்சு? சத்தியத்தை எப்படியாவது சொல்லணும். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். அப்போ நமக்கு என்ன ஆகாரம் அப்படின்னா சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். ஏன் இதயத்துக்குள்ள அப்படி ஒரு பாரம் வந்துச்சு? எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி யோசித்தேன். தேவன் கிருபை கொடுத்தாரு. உங்க முன்பா சாட்சியா நிப்பாட்டிட்டாரு. அப்போ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது நம்ம எப்படி யோசிக்கணும்னா, என் வாழ்க்கையில நான் என்ன முடிவு எடுக்க போறேன்? நான் எடுக்கிற முடிவு அது தேவனுக்கு பிரியமானதா? நான் எடுக்கிற முடிவு கர்த்தர் அங்கீகரிப்பாரா? என் இதயத்துல நான் யோசிக்கிறது அது கர்த்தர் பார்ப்பாரு? தப்பா யோசிக்கணும், நல்லது யோசிக்கணும், எல்லாமே பரலோகம் பார்க்கும். அதனால சொல்றேன், மன விருப்பம் அப்படின்னா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. என் மனைவி என் புருஷன் எப்படியாவது ரட்சிக்கப்படட்டும் சொல்லி ஜெபம் பண்ணான். என் புருஷன் எப்படியாவது ரட்சிக்கப்பட சொல்லி என் மனைவி 5 வருஷமா ஜெபம் பண்ணான். கர்த்தருடைய கிருபையினாலே எனக்கு ரட்சிப்புனால என்னன்னு தெரியாது, பாவ மன்னிப்புனா என்னன்னு தெரியாது, இயேசு கிறிஸ்துவை எப்படி சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து நான் கிறிஸ்டியன் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வயசுல இருந்து 5 வயசுல நான் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. மிகுந்த உபத்திரத்திலே கண்ணீரோடு வாழும்போது எப்பமெல்லாம் நேரம் இருக்கோ சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மன விருப்பம், உங்களுடைய மன விருப்பம் என்னவா இருக்கு? பரலோகம் பார்த்துதான் அங்கீகரிக்கும். அங்கீகரிக்கும் போதும் தந்தர்லி. அடுத்தாப்புல நம்ம என்ன ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் பரலோகத்துல தேவன் பார்ப்பார். உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால இந்த செய்தி என்னோட வாழ்க்கையிலே நான் எப்படி கஷ்டப்பட்டேன்,
இப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் ஜெபம் பண்ணும்போது உங்க இதயத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க முதல்ல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. தேவ சித்தம் இருக்கா, இல்ல உலகத்துல அழிஞ்சு போற காரியத்தை நம்ம யோசிக்கிறோமா, அதை மட்டும் செக் பண்ணிக்கணும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்து இன்றும் எங்களுக்காக பிதனத்துல பரிந்து பேசிட்டு இருக்கிறீங்க. பாவியா நீ மேல கிருபையா இருங்கப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற உலகத்துல எத்தனையோ பாவங்கள் பெருகிட்டு வருதுப்பா. இந்த உலகத்துல தான்ப்பா நாங்க வாழ்றோம். என்னுடைய குறைகளை மன்னிங்கப்பா. இரவு நேரத்திலே ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்க. மன்னித்து மறுபடியும் ஆசிரிங்க. இன்பமா நிறுத்தாங்க. அதிகாலை வேலை எழுப்பிடுங்க. எங்க வீடு முழுதும் இயேசு சிரத்தின் எழுப்பிட்டோம். உருவின பட்டத்தோட தேவ தூதர் உள்ளாகி விட்டோம். எங்க வீட்டுக்குள்ளே கர்த்தரா இயேசு ராஜா வாங்க. நீங்க வந்தா விடுதலை, சமாதானம், ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம். கடன்ல கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்து விடுதலை தர வேண்டும். நைட் நேரத்திலே தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பிரியமானபடி தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கணும்பா. அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் என்னென்ன காரியத்துக்காக மன விருப்பம் இருக்கோ, அவங்க என்ன ஆலோசனை இருக்காங்களோ கர்த்தர் பார்த்து உமக்கு பிரியமானபடி இருந்தால் அங்கீகரித்து தாங்க. என்னுடைய சுய சித்தம் வேண்டாம், ஜென்ம சித்தம் வேண்டாம், மாம்சக்கிரியம் வேண்டாம். எதுனாலும் பரலோகத்துக்கு பிரியமானபடி என்னுடைய மன விருப்பமா இருந்தால், அந்த ஆலோசனை சரியா இருந்தால் எங்களுக்கு அங்கீகரித்து ஆசிரியங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமறிங்க ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியத்து கிருபைக்காக நன்றி. பலப்படுத்தின பரிபூர்ணமாக ஆசிரியங்க. டெலிவரி புறப்படுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கூட இருந்து எல்லா விதமான தடைகளாம் நீக்கி ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. எல்லா வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. சந்தேகம், குடும்பத்துக்குள்ளே தவறான கள்ள தொடர்பு, விபச்சாரம், மாந்திரிகம், பிள்ளை சுவாமி, ஏவல், எத்தனையோ காரியத்துல அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். கர்த்தரோட அக்கினி இறங்கிவிட்டும். பட்சிக்கிற அக்கினி இறங்கிவிட்டும். சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி இறங்கிவிட்டும். பட்சிக்கிற ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ எல்லாருடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும். நிறைய குடும்பத்திலே லோன், நிறைய குடும்பத்திலே நகை லோன், குடும்பம் ஃபுல்லா பிரச்சனைல இருக்கு. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசிரிங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, டிராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்தில் வெளியில இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, தனித்தனியா வாழ்றாங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் கண்ணீரோடு திறப்புல நிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினாலே அப்பா கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு உங்களுடைய கிருபினாலே நிரப்பி கர்த்தர் ஆசிரிங்க. தேவனர்லையே அப்பா மினிஷானாலே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா பாவியை எங்க மேல கிருபையா இருங்கப்பா. அவங்க மகனே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் தீர்காயுசு தாங்க. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்பட வேண்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். செல்போன்லயோ படம் பார்க்கறதுலயோ நாடகம் பார்க்கறதுல எதுலையும் அடிமையா இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசிரியங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். எத்தனையோ குடும்பத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. அவனுடைய பொருத்தனை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தி 8:30 மணி தான் வந்திருக்கு. ஜெபித்து விடுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதிகாலை வேளை 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வம்சத்தையும் சகல காலத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.